Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. Assalamualaikum. வணக்கம். கவனிங்களா? இப்போ M1 M2ங்கிற ரெண்டு திணிவு இருக்குது. ரைட். கவனிங்க, M1 M2ங்கிற திணிவுகள் இருக்குது. ரைட். இந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையில ரைட் இந்த ரெண்டு திணிவுகளுக்கும் இடையில ரைட் ஒரு கவர்ச்சி விசை ஒன்று தொழிற்படும். ரைட். சமனானதும் எதிரானதுமான கவர்ச்சி விசை ஒன்று தொழிற்படும். சமனான கவர்ச்சி விசை தொழிற்படும். அந்த கவர்ச்சி விசையோட பருமனை ரைட் அந்த கவர்ச்சி விசையோட பருமன் திணிவுகளில் பெருக்கத்துக்கு நேர்வீத சமனாகவும் ரைட் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு அதிர வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். ரைட். ரெண்டு திணிவு இருக்குது. ரெண்டு திணிவுகளுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எப்பயுமே தொழிற்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு திணிவு இருக்குதுன்னு சொன்னால் அந்த திணிவுகளுக்கு இடையில எப்போதும் ஒரு விசை தொழிற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த விசை தான் கவர்ச்சி விசைன்னு சொல்லுவோம். ரைட். அல்லது ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவோம். ரைட். அந்த விசையோட பெருமானத்தை எக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு அந்த ரெண்டு திணிவுகளையும் சுயாதீன வெளியில் வைப்போம். ஏனென்றா சுயாதீன வெளியில் எந்த ஒரு புற விசையும் தாக்காது. ரைட். புற விசைண்டா வெளி விசை. ரைட். இப்போ இந்த ரெண்டு பொருளும் இருக்குதுன்றால் இப்போ இன்னொரு பொருள் இவ்விடத்தில் இருக்கும்னு சொன்னால் உண்மையில் இப்போ என்ன நடக்கும்? இவருக்கும் இடையிலையும் ஒரு கவர்ச்சி விசை ஒன்று தொழிற்படும். இவ்விடத்தில் ஒரு பொருள் இருக்கின்றால் இவருக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை ஒன்று தொழிற்படும். ரைட். இதால் இவரனுடைய விளைவு விசை தான் இயக்க திசை விளைவு திசையில் வாரத்தால் நம்மளுக்கு எக்யூரேட்டா இந்த பெருமானம் இந்த திசையில தான் இருக்குங்கிறது நம்மளால என்ன செய்ய இயலாது, ஒரு முடிவுக்கு வர இயலாது. அதனால தான் எப்பயுமே இந்த ஈர்ப்பு புலத்துல சுயாதீன வெளியில வச்சு தான் பேசுவாங்க. ரைட். அப்ப சுயாதீன வெளியில இரண்டு பொருள்களுக்கு இடையில காணப்படக்கூடிய கவர்ச்சி விசை தான் ஈர்ப்பு விசை என வரையறுக்கப்படும். சரியானே? அந்த ஈர்ப்பு விசை தாக்கக்கூடிய பிரதேசம் ரைட் ஒரு ஆளுக்கு ஒரு குறித்த பொருளுக்கு அல்லது குறித்த திணிவுக்கு ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே அவர் என்ன செய்வார்? தன்னை நோக்கி கவரும் ஆற்றல் பெற்றிருப்பார். அந்த பிரதேசம் அவரினுடைய ஈர்ப்பு புலமாக வரையறுக்கப்படும். சரிதானே? இப்போ புவி எடுத்தீங்கன்னு சொன்னால் புவி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் புவியிட ஸ்பேஸுக்கு வெளியில் போனால் மிதப்போம். ரைட். ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் புவி நோக்கி என்ன செய்வோம்? கவரப்படுவோம். அந்த ரேஞ்சு தாண்டி வெளியில் போனால் நம்ம என்ன விண்வெளியில் சுயாதீனமாக இயங்குவோம். சரியா? விண்வெளியில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கோள்களும் மிக மிக தொலைவில் இருக்கிறதால அந்த கோள்களில் கவர்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. ரைட். ஸோ ஒரு பொருள் தன்னை நோக்கி கவரும் ஆற்றலை
கொண்ட பிரதேசம் தான் ஈர்ப்பு புல பிரதேசம். சரிதானே? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிரதேசம் இருக்கும். அந்த பிரதேசத்துக்குள்ள அந்த பொருள் மற்றொரு பொருள் வருவாராக இருந்தால் மாத்திரம்தான் அந்த பொருள் அவர் கவரும் ஆற்றல் பெற்றிருப்பார். சரிதானே? இப்ப இந்த கவர்ச்சி விசைய சமன்பாடு வடிவில் காட்டுறதுக்கு அந்த கவர்ச்சி விசையோட பருமன் திணிவுகள்ல பெருக்கத்துக்கு நேர் விகித சமனாகவும் மையங்கள்ல தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். இது சமன்பாடு வடிவத்துக்கு மாத்துறதுக்கு m1/m2 இப்ப நேர் விகித சமனா மாத்துறதுக்கு ஒரு என்ன சேர்ப்போம்? ஒரு மாறிலி ஒன்று சேர்ப்போம். அந்த மாறிலி தான் ஜி. அந்த ஜி தான் அகில ஈர்ப்பு மாறிலி. ரைட்? ஸோ எஃப் சமன் ஜி m1m2/r². இதுதான் ஈர்ப்பு புல விசைக்கான சமன்பாடு. சரிதானே? சரிதானே? ஸோ ஈர்ப்பு புல பிரதேசத்துக்குள்ள எந்த பொருள் இருந்தாலும், சரியா, எந்த பொருள் இருந்தாலும் அந்த எல்லா பொருள் மீதும் அவர் கவர்ச்சியில தான் இருப்பாரு. சரிதானே? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈர்ப்பு புலத்திர கவர்ச்சி மிக மிக சிறிதாக தான் இருக்கும். ரைட்? மிக மிக சிறிதாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் ஜி வந்துக்கிட்டு நல்ல சின்னதாக இருக்கும். சரிதானே? ஸோ இப்போ ஈர்ப்பு புல விசை கூட வரணும் என்றால் ஒன்று ஆரை என்ன செய்யணும்? திணிவு அதிகமாக இருக்கணும், அல்லது மையங்களுக்கு இடையிலான தூரம் குறையரிக்கணும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அதை உணர்வார். சரிதானே? நம்ம புவியை நோக்கி கவரப்படுறதுக்கான காரணமும் நம்முடைய மையத்துக்கும் புவியிட மையத்துக்கும் இடையிலான தூரம் குறையத்தானே. நம்ம புவி மேற்பரப்பில் நிற்கிறோம், ஸ்பேஸில் நின்றோம்னு சொன்னால் தூரம் கூட. அவரால் கவர்ச்சி விசையை விட புவியிட மேலோட்டில் நிற்கிற கவர்ச்சி விசை கூட. அதே சமயம் புவியினுடைய திணிவும் அதிகம்ங்கிறதால அந்த கவர்ச்சி விசையை நம்ம உணரக்கூடியதாக இருக்கிறது. சரிதானே? விளையிட்டா ரைட். ரைட். அடுத்தது பார்க்க போகிறோம் ஈர்ப்பு புல. ரைட்? இவ்வளவுதான் ஈர்ப்பு விசை. சரியா? ஈர்ப்பு விசை. அடுத்தது பார்க்க போகிறோம் ஈர்ப்பு புல செறிவு. சரிதானே? ஈர்ப்பு புல செறிவுன்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈர்ப்பு புல செறிவுன்னு சொன்னால் 1 கிலோகிராம் திணிவு மீது, ரைட், ஓரலகு திணிவு மீது தாக்கக்கூடிய விசைதான் ஈர்ப்பு புல செறிவாக காணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டுக்கு வாங்களேன். இந்த சமன்பாடு என்ன சொல்லுது? ஜி m1m2/r²ங்கிற சமன்பாடு என்ன சொல்லுது? m1 திணிவும் m2 திணிவும் r இடைவெளியில் இருந்தால் அவரால் கவரப்படுற விசை, அந்த கவர்ச்சி விசையினுடைய பருமன் f ஆக இருக்கும் சொல்லி இந்த சமன்பாடு சொல்லுது. ரைட்? கவனிக்கணுமா? நான் அழுது தரும் கவனிக்க. ரைட்? m1 m2ங்கிற விசைகள் r இடைவெளியில் இருந்தால்
அந்த M1 M2 விசைகளுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை ஒன்று இருக்கும். அந்த கவர்ச்சி விசையோட பருமன் எஃபினால் தரப்படும் என்று சொல்லி இந்த சமன்பாடு சொல்லுது. ரைட். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு திணிவை நம்ம ஒரு நியம திணிவை எடுத்துட்டு மற்றொரு திணிவை 1 கிலோகிராம் அழுத்தம்னு சொன்னால் 1 கிலோகிராம் அழுத்தம்னு சொன்னால் இந்த திணிவு சார்பாக இந்த திணிவினுடைய செறிவு இந்த பருமனாக பெறப்படும். தானே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியில செறிவு வேறு, புவியில செறிவு வேறு, ரைட். செவ்வாயில செறிவு வேறு, வேற என்ன எல்லாத்துலேயுமே இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஈர்ப்பு புல செறிவுங்கிறது ஜி என வரையறுக்கப்படும். ஜிங்கிறது என்ன? புவியீர்ப்பு ஆர்மூடுகளில் பருமனாக வரையறுக்கப்பட்டிருக்கும். ரைட். இப்போ இந்த அது எப்படி புவியீர்ப்பு ஆர்மூடுகள் வந்துன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. புவியீர்ப்பு ஆர்மூடுகள்ங்கிறது என்ன? உதாரணத்துக்கு ஒரு பொருள் கீழ் நோக்கி விழுது. அப்போ விழுதுன்னு சொன்னால் பொருள் கீழ் நோக்கி ஜி ஆர்மூடுகளோட வருது. அந்த ஆர்மூடுகள் தான் புவியீர்ப்பு ஆர்மூடுகள். அந்த ஆர்மூடுகள் தான் புவியீர்ப்பு ஆர்மூடுகள். ரைட். அது கீழ்வாரத்துக்கான விசையை நம்ம எஃப்ன்னு எடுத்தோம்னு சொன்னால் எஃப் சமன் என்ன இருக்கும்? எஃப் சமன் எம் ஜி இருக்கும். விளைதானே ரைட். ஸோ இல்லை அந்த ஆர்மூடுகள் நம்ம ஏண்டு எடுப்போமே. அந்த ஆர்மூடுகளை ஏண்டு எடுத்தோம்னால் கீழ் நோக்கி தாக்குற விசை உண்மையாக என்ன இருக்கும்? எம்ஜி இருக்கும். ரைட். ஸோ எம்ஜி சமன் எம்ஏ. ஸோ ஏ சமன் என்ன? ஜி தான். ரைட். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நியூட்டன் எத்தனாவது விதி? நியூட்டன் எத்தனாவது விதி? எஃப் சமன் எம்ஏலிருந்து தான் எஃப் சமன் எம்ஜி வந்து அப்புள் விழுந்தத்திலிருந்து தான் இவ்வளவு தியரியும் வந்து. நியூட்டன் தலையில் அப்புள் விழுந்தத்திலிருந்து தான் ஏன் அப்புள் கீழே விழுதுன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் உங்களுக்கு ஈர்ப்பு புலம் வந்து மின்புலம் வந்து கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரி இந்த ஃபிசிக்ஸே உருவான. அப்புள் நியூட்டன் தலையில் விழாமல் விட்டிருந்தால் இன்னொரு அழகாக இருந்திருக்கலாம். அப்படின்னா ஓமா ரைட். அப்போ கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த திணிவு எம்முங்கிற திணிவு 1 கிலோகிராமாக இருந்தால் தாக்கக்கூடிய விசை என்னத்துக்கு சமனாக இருக்கும்? அப்படி நல்லா கண்ணை திறந்து பாருங்களேன்டா. எஃப் சமன் எம்ஜி அடிக்கிற சந்தர்ப்பத்தில் திணிவு 1 கிலோகிராமாக இருந்தால் தாக்கக்கூடிய ஆர்முடுகள் அதனுடைய விசைக்கு சமனாக இருக்கும். அதைத்தான் இந்த சமன்பாட்டில் சொல்றாரு. என்னண்டு ஓரலகு திணிவு மீது தொழிற்படக்கூடிய விசைதான் ஈர்ப்பு புல செறிவுன்னு சொல்லி வரையறுக்காங்க. விளைண்டா அதுதான் ஜி புவியீர்ப்பு ஆர்முடுகள். சரியா? ஸோ ஜி சமன் என்ன வரப்போகுது? ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கொயர். இந்த எம்முங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எம்முங்கிறது கவரப்படுற பொருள்ற திணிவு இல்லை, கவர்ற பொருள்ற திணிவு. தெளிவாக விளங்கணும். சரியா? கவரப்படுற பொருள்ற திணிவை நம்ம ஓரழகாக எடுத்ததால தான் இந்த சமன்பாடு நமக்கு வருது. திரும்பவும் சொல்ற நல்லா கவனிங்க. ஜி சமன் ஜி எம்ஓ ஆர் ஸ்கொயர்ல இங்க வர திணிவு கவர்ற திணிவாக இருக்கும். சரியா? அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் கவரப்படுற திணிவு நம்ம என்ன எடுத்துரியும்? ஓரழகா 1 கிலோகிராம் எடுத்துரியும். தெளிவுதானே? இப்போ
இங்க தாக்கக்கூடிய திணிவை நம்ம எம்முண்டு எடுத்தோம்னால் அது எஃப்க்கு சமந்தான். சரிதானே? அப்ப இந்த இந்த பெருமானம் தான் என்ன ஜி ஆக இருக்கும். சரிதானே? ஜிங்கிறது புவியீர்ப்பு ஆறுமுடுகள். புவியிட திணிவை போட்டு கண்டோம்னு சொன்னால் அது புவியீர்ப்பு ஆறுமுடுகள். நம்ம எதிட ஆறுமுடுகள் வேணுமென்றாலும் காணலாம். உதாரணத்துக்கு இப்ப எந்த ஆறுமுடுகள் என்ன நான் சார்பாக என்ன சுத்திரிக்கிற பொருட்கள கவர்ச்சி ஆறுமுடுகள் என்னன்னு கேட்டா அந்த இடத்துல எந்த திணிவை போட்டோம்னு சொன்னால் நான் ஒவ்வொரு பொருளையும் எப்படி கவருவனுங்கிற அந்த ஆறுமுடுகள் எடுக்கலாம். எந்த திணிவு புறக்கணிக்கத்தக்கதுங்கிறதால அது பூஜ்ஜியமாயிரும். பூஜ்ஜியத்துக்கு கிலோவாயிரும். பூஜ்ஜியத்துக்கு என்ன யோசிச்சு பாரு. புவியிட திணிவே எங்க இருக்கு? வந்த ஜீட பெருமானம் என்ன 10 அண்ணளவா 10 கிட்ட தான் இருக்கு. என்ன செவ்வாயிட திணிவு செவ்வாயிடது. சந்திரண்ட திணிவு என்னடா தெரியா? ஆனா சந்திரண்ட G/6. அப்ப G/6 என்ன கிட்டத்தட்ட 5/3. 5/3 1 தசம். விளங்குதா? 1 தசம் சம்திங். கிட்டத்தட்ட கவர் ஆற்றல் என்ன 1 தசம். சரி, இப்போ அவரது சுருக்கி தோழியே நான் என்ன சொல்ல வாரென்றால், ரைட், ஓரளவு திணிவு மீது தொழிற்படக்கூடிய விசைதான் என்ன அந்த பொருளால கவரும் ஆற்றல் ஈர்ப்பு புல செறிவுண்டு வரையறுக்கப்படும். சரியா? ஈர்ப்பு புல விசைன்னு சொன்னால் 2 திணிவுகளில் பெருக்கம் G/r². இந்த சமன்பாட்டில் வாரது ஈர்ப்பு புல விசை. இந்த திணிவால பிரிச்சுட்டோம்னு சொன்னால் மீதியா வாரது ஈர்ப்பு புல செறிவாக வரையறுக்கப்படும். சரிதானே? ரைட். அப்ப இதுல டவுட் நிமிக்குதாடா? எழுத புரியுங்களா? ஒரு 5 நிமிஷம் தான் தேவையானதை நோட் பண்ணி எடுங்க. ரைட். அடுத்தது ஈர்ப்பு அழுத்தம். ரைட். ஈர்ப்பு அழுத்தம் என்னன்னா, ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு திணிவு ரைட் தண்டை ஈர்ப்பு புல எல்லைக்குள்ள, ரைட், நல்லா தெளிவாக கவனிக்கணுமா. நான் புவியை பற்றி பேசல, திணிவை பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் புவிக்கு வரும். சரியா? ஒரு திணிவு தண்டை ஈர்ப்பு புல பிரதேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கவரும் ஆற்றல் பெற்றது தானே? ரைட். இப்போ ஈர்ப்பு புல செறிவு என்ன வரையறுக்குதுன்னு சொன்னால், இதை சொல்வோம். இதுல எந்த திணிவு சார்பாக இவர் முடிவில். சரியானே? அந்த ரேஞ்சுக்கு அங்கால போனாருன்னு சொன்னா அவரால் என்ன செய்யலாம்? கவர இயலா. அந்த எல்லையிலிருந்து ஓரளவு திணிவை என்ன புலத்துக்குள்ள கொண்டு வாரத்துக்கு செய்யப்பட வேண்டிய வேலைதான் என்ன ஈர்ப்பு புல அழுத்தம். சரியா? கிளியர் தானே? ரைட். இப்போ இந்த ஈர்ப்பு புல அழுத்தம் பிளஸ்ஸா மைனஸா? விளங்கல? ஏன் மைனஸ்?
என்னடா பிளத்துக்குதுடா புரியுவா ரைட் கவனிங்க நல்லா தெளிவாக கவனிங்களா ரைட் வேலைன்னு சொன்னா நல்லா கவனிங்களடா ஒரு பொருள் மீது சரியா வேலை செய்யப்படுது சரிதானே அதுக்கு ஒரு பருமன் ஒன்று இருக்கும் சரியா ஒரு பருமன் ஒன்று இருக்கும் நான் எக்ஸிண்டே வைக்கிறேன் ஒரு பொருளின் மீது ஒரு வேலை செய்யப்படுது அதில் பருமன் எக்ஸ் இப்போ இந்த பொருள் மீது நல்ல ஞாபகம் அந்த பொருள் மீது நீயா வேலை செய்தால் உன்னால அந்த வேலை நடந்தால் அதுக்கு பிளஸ் சரியா ஒன்றை எந்த ஒரு தேவையும் இல்லை ஆனா அங்க வேலை நடந்திருக்கு ஒன்னால அந்த இடத்துல வேலை நடக்கல ஆனா வேலை நடந்திருக்கு நான் சொல்ல வளையும் தானே அந்த வேலைக்கு காரணம் நீ இல்லை ரெண்டா மைனஸ் தானே ஒரு பொருளை கீழிருந்து மேலே தூக்குறேன் ரைட் கீழிருந்து மேலே தூக்குறதுக்கு நான் தான் தூக்கணும் நான் தானே தூக்கணும் மேலிருந்து கீழே வைக்கிறதுக்கு நான் வைக்க தேவையில்லை உட்டாலே கீழே பேத்துரு இந்த தூக்குற டைமுக்கு நான் வேலை செய்கிறேன் உருற டைமுக்கு நான் வேலை செய்கிறேன்னா அப்போ தூக்குற டைமுக்கு செய்யப்பட்ட வேலை ப்ளஸ் ஆகவும் உரு டைமுக்கு செய்யப்பட்ட வேலை மைனஸ் ஆகும் அதே அளவு தான் இருக்கும் தானே இப்போ இங்கே வாங்க இப்போ இங்கே இருக்கிற பொருள் இங்கே வரணும் இவர் எதால வருவார் தெரியுமா இந்த பொருளினுடைய கவர்ச்சியால் வருவார் இந்த பொருளினுடைய கவர்ச்சியால் வருவார் ரைட் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்டா அடுத்த பாடத்தில் இதே ஒரு விஷயம் இருக்குது ரைட் ரெண்டு ஏற்றங்களுக்கு இடையில ரைட் காந்தப்புல அழுத்தம் படிக்கிற டைம் ரைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கூலோம் ஏற்றம் மைனஸ் ஏற்றத்தை வச்சோம்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்க ப்ளஸ்ஸும் மைனஸும் கவர்ந்து இப்போ அவர் ஒட்டுவா வருவார் இந்த இடத்துல செய்யப்பட்ட வேலை மைனஸ் ஆகவும் இதே சமயம் இவ்விடத்துல ஒரு ப்ளஸ் ஏற்றத்தை வச்சுக்கின்றால் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன கவர்ச்சி விசாரிக்குமா தள்ளுகை விசாரிக்குமா தள்ளுகை இருக்கும் இப்போ நீங்கள் இவரை விடத்தை கொண்டு வரந்தால் இப்போ நீங்கள் வேலை செஞ்சு ஆகணும் நீங்கள் அவரை இழுத்துட்டு வரணும் ஸோ இந்த இடத்துல செய்யப்படுற வேலை ப்ளஸ் ஆகவும் வரும் இப்போ கிளியரா அப்படி இந்த ப்ளஸ் மைனஸில் கிளியராக இருக்கணும் சரியா ஜேகே சரி என்ன ஜே ரைட் ஸோ இதை படிக்க விட்டாலும் கொஞ்சம் விளங்கி படியா ரெண்டு கேள்வி கேட்ட என்ன விளங்கிடும் ரைட் ரெண்டு கேள்வி கேட்ட என்ன விளங்கிடும் விளங்கும் வரைக்கும் ரெண்டு கேள்வி கேடு எனக்கிட்ட இல்லை உனக்கு நீ கேள்வி கேடு சரியானே ரைட் அப்ப முடிவெளியில உள்ள ஓரளவு திணிவை தண்டை ஈர்ப்பு எல்லைக்குள்ள கொண்டு வாரத்துக்கு செய்யப்படுற வேலைதான் ஈர்ப்பு அழுத்தம் ரைட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈர்ப்பு அழுத்தம் சமன் இங்கே நாம வேலை செய்கிறோமா புலம் வேலை செய்கிறா புலம் வேலை செய்கிறபடியால் மைனஸ் ஜி எம் ஓவர் ஆர் ஆறுங்கிறது இவருக்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கும் ரைட் அப்ப முடிவிலியில் உள்ள ஒரு பொருளை தன்னை ஈர்ப்பு புலத்துக்குள்ள முடிவில் உள்ள ஓரளவு திணிவை தன்னை ஈர்ப்பு புலத்துக்குள்ள கொண்டு வாரத்துக்கு செய்யப்படுற வேலைதான் ஈர்ப்பு புல சரிவா வருவோம் பெறம்போடுது ஈர்ப்பு புல அழுத்தம் என வரையறுக்கப்படும் சரிதானே அந்த பெருமானம் இதனால தரப்படும் இப்போ நல்லா இங்கே பாருங்க ரைட் இப்போ இந்த புள்ளியில்
ஈர்ப்பு புல அழுத்தம் என்ன அறிக்க போகுது இதில் ஆறுன்னு எடுத்தோம் என்றால் இடைப்பட்ட தூரத்தை நீங்கள் ஆரண்டு எடுங்க. இந்த மேற்பரப்புல ஈர்ப்பு புல அழுத்தம் என்ன அறிக்க போதும் V சமன் மைனஸ் G இன்டு M இன்டு கேபிட்டல் R ஆக இருக்கும். ரைட், கேபிட்டல் R ஆக இருக்கும். ரைட், தானே? நல்லா கவனிங்க. ஓரலகு திணிவை 1 கிலோகிராம் திணிவை தண்ட ஈர்ப்பெல்லைக்குள்ள கொண்டு வாரத்துக்கு செய்யப்படுற வேலை. ஸோ இங்கே வார திணிவு கவரப்படுற பொருள்ற திணிவாக இருக்கும். சரிதானே? ஸோ நல்லா பாருங்க, மேற்பரப்புல ஈர்ப்பு புல அழுத்தம் இந்த பெருமானமாகவும் முடிவிலியில ஈர்ப்பு புல அழுத்தம் 0 இருக்கும். ஸோ இதுல எந்த பெருமானம் பெருசா இருக்கும்? முடிவிலியில் இருக்கிற 0 பெருசா இருக்கும். அடே, மறை 1 பெருசா 0 பெருசா? ஸோ முடிவிலியில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். சரிதானே? விளையாட்டா? ரைட், ரைட், ரைட். கவனிங்க, ஈர்ப்பு புல செறிவுங்கிறது ரைட், ஈர்ப்பு புல செறிவுங்கிறது E சமன் ரைட் என்ன? ஓரளவு திணிவுல தாக்குற விசைதான் ஈர்ப்பு புல செறிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை. ரைட், அது புவியில தொழிற்படுமாக இருந்தால், இந்த எம் வந்துகிட்டு புவியினுடைய திணிவாக இருந்தால் அங்க பெறப்படக்கூடிய ஈர பெருமானம் புவி ஈர்ப்பு ஆர்முடுகளாக இருக்கும். இது எந்த திணிவா வருதோ அந்த திணிவோட ஆர்முடுகளாக அந்த ஈர்ப்பு புல செறிவு அல்லது ஈர்ப்பு புல வலிமை வருது. சரியா? நியம வடிவம் இதான். இவரை புவியில திணிவு சார்பா சின்னமண்டா இது ஈர்ப்பு புல ஆரமுடுகளாகவும், செவ்வாய் அல்லது ஏதோ ஒரு கோள் சார்பா சின்னமண்டால் அந்த கோளினுடைய ஈர்ப்பு புல ஆர்முடுகளாகவும், அல்லது எண் சார்பாக சென்னாலும் எந்த ஈர்ப்பு புல ஆர்முடுகளாகவும். சரியானே? அப்ப ஜி சமன் என்று சொன்னால் ஜிங்கிறது ஈர்ப்பு புல ஆர்முடுகள். ஸோ இந்த சமன்பாடு m/r². இந்த எம்ங்கிறது புவியினுடைய திணிவாக வரையறுக்கப்படும். சரியா? அழகு தெளிவறிங்க. சரிதானே? ரைட், கொஞ்சம் கவனிங்க. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்களா? ரைட், தூரத்துடன் ரைட் புவியினுடைய சரியா தூரத்துடன் புவியினுடைய ஜி ஈர்ப்பு ஆர்முடுகளுக்கு கிராஃப் கீறினால் ஈர்ப்பு ஆர்முடுகளுக்கு சமன்பாடு என்ன? ஜி சமன் என்னடா gm/r². ஸோ r² கீழே பிரி வர்றதால ரைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆறுக்கு முடிவிலியை போட்டோம்னு சொன்னால் முடிவிலி போட்டோம்னா என்ன நடக்கும்? ஆறுக்கு முடிவிலி போட்டோம்னால் 0 ஆகும். ஸோ இங்கே 0 அணுகும். சரியா? ரைட், இப்போ மேற்பரப்புல நல்லா ஞாபகம் வச்சுக்க. மேற்பரப்புல புவியீர்ப்பு ஆர்முடுகளுக்கு ஒரு பருமன் இருக்கும். அது 9 ஸோ ஜி சமன் 9.81. அது அன்னளவா நான் 10ன்னு சொல்லுவோம். ரைட், நான் 10ன்னு எடுக்கிறேன். ரைட், அப்போ எப்படி போகும் அந்த கிராஃப்? இப்படி வரும்.
சரியா? ஸோ புவியீடு நல்லா கவனி, புவியீடு ஈர்ப்புக்குள்ள எல்லையை தாண்ட இங்கல ஜி 0 இருக்கும். இந்த அர்த்தம் ஈர்ப்புக்குள்ளே காங்கால் அவரால் கவர்ற சக்தி இல்லை. சரிதானே? அவரால் கவர்ற சக்தி இல்லை. இப்ப இந்த மையத்திலிருந்து இந்த இடைப்பட்ட தூரத்துக்கு இடையில ஜீட கிராஃப் எப்படி வரும்னு சொன்னால் அது ஒரு நேர்கோடா வரும் உற்பத்தியிலிருந்து. ரைட்? ஸோ மையத்திலையும் முடிவிலையும் ஜி 0 இருக்கும். சரிதானே? சரியாடா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ உதாரணத்தை யோசிச்சு பாரு. நீ புவியை இப்படி சரியா துளை போட்டுட்டு இங்கிருந்து குதிச்சாயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? டேய், புவியை துளை போட்டுட்டு இங்கிருந்து குதிச்சா என்ன நடக்கும்? நீ எலும்பி சேர்க்கறதுல இருப்பாய். இப்படியோ இங்கே போய் திரும்பி இங்கே வந்து இங்கே போய் இங்கே வந்து இப்படியோ போய் இப்படியோ போய் இப்படியோ போய் ஒரு டைம்ல இந்த இடத்துல ஓய்வடைவாய். அதுக்கப்புறம் உன்னால மேலையும் வரையலாம் அக்களையும் வரையலாம் கவுருவாடி தான் எடுக்க உழைட்டடா. ஏனென்றால் சக்தி இழப்பு இல்லைன்னு சொன்ன நல்ல ஞாபகம். சக்தி இழப்பு இல்லைன்னு சொன்னால் இங்கிருந்து குதிச்சா இந்த ஆரை ஈக்குவலா இருந்தால் நீங்கள வெளியாயிருவாய். வெளியாக மாட்டாய். இங்க என்ன வேகத்தோட குதிக்கு அந்த வேகத்துக்கு இங்க வந்து சேருவாய். சக்தியில பிரிக்கிறதால நீ இங்க வர மாட்டாய். இங்க போன்னு சக்தி இழக்கப்பட்டு இவ்விடத்துல ஒரு இடத்துல ஓய்வடைஞ்சு திரும்பி இஞ்சி வந்து இஞ்ச ஒரு இடத்துல ஓய்வடைஞ்சு திரும்பி இஞ்சி வந்து இஞ்ச ஒரு இடத்துல ஓய்வடைஞ்சு இப்படி வந்து இங்க ஓய்வடைஞ்சு கடைசியில மையத்துல இது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஏன்? நடுவுல ஒரு சின்ன மினி சூரியன் ஏறிக்கு. சரியானே? ஏசி ரூம் இல்லை, மினி சூரியன் ஏறிக்கு வெந்துருவாய். ரைட்? ரைட். சரிதானே? சரியா? அழிக்கிறேனா?